மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் என்பது கொடுமையான ஒரு சட்டமாக இருக்கின்றது. இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களை, அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்தாலும் சரிதான், அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் அந்த தொழிலாளர்களை கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமையாக இந்த சட்டம் மாற்றுகிறது. ஆக இது போன்ற ஒரு கொடுமையான சட்டத்தை அவங்க என்ன செய்யணும், உடனடியாக கருத்துல கொண்டு திரும்ப பெறணும்னு நாங்க எங்களுடைய தொழிற்சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்துக்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒன்றிய அரசினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நீங்க இந்துக்களுடைய பாதுகாவலர்னு சொல்றீங்க, ஆனா நீங்க கொண்டு வருகின்ற அத்துணை சட்டங்களுமே, உதாரணமாக ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், பணமதிப்பிழப்பு சட்டமாக இருக்கட்டும், அதுபோல புதிய மோட்டார் வாகன சட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லா சட்டங்களுமே நாட்டில் வாழுகின்ற 80-85% இந்துக்கள் பாதிக்கப்படக்கூடிய சட்டங்கள் என்பதை தான் தொழிற்சங்கத்தின் வாயிலா நாங்க உங்களுக்கு நினைவுபடுத்துறோம். நீங்க இந்துக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கொடுமையான சட்டங்களை தான் நீங்க அமல்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அதை கருத்துல கொண்டு உடனடியாக இந்த சட்டத்தை நீங்க திரும்ப பெறணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒன்றிய அரசும் சரி, தமிழக அரசும் சரி, ஓலா, ஊபர் டாக்ஸி போன்ற, ராபிடோ போன்ற டாக்ஸிகள் எல்லாம் சட்டவிரோதமா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா பைக் டாக்ஸி அமல்படுத்திட்டு இருக்காங்க. நல்லா தெரியும், அரசுக்கு தெரியும். ஏன்னா அரசுடைய ஆர்டிஓ இருக்கிறாரு. இங்க ஆர்டிஓவுக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்கிறது கிடையாது. ஒரு நம்ம தொழிலாளர்களுடைய வாகனத்துல சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டலனா கூட என்ன செய்யறாங்க, அவங்க அந்த வாகனத்தை பிடிச்சு ஃபைன் அடிக்கிறாங்க. கேட்டா சட்டத்துக்கு புறம்பானதுங்கிறாங்க. பின்னாடி அந்த ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் ஒட்டணுங்கிறாங்க. அவங்களுக்கு, அந்த ஆர்டிஓக்களுக்கு தெரியாதா இது போல பைக் டாக்ஸி சட்டத்துக்கு புறம்பானது, அந்த பைக்கெல்லாம் முறையான உரிமம் பெற்றவர்களா, வாடகை வாகனம் ஓட்டுவதற்கு அவங்க எல்லாம் உரிமை பெற்றவர்களா, உரிமம் பெற்றவர்களா அவங்க? அப்ப உரிமம் பெறாமலே அவர்கள் வாடகை வாகனத்தை அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஓலா, ஊபர், ராபிடோ எல்லாம் அது எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பா என்ன செய்யறாங்க, அவங்க செயலியில இதை பரப்பி ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சட்ட விரோத வியாபாரத்தை அரசு அதை கவனித்து கொண்டு இருப்பது, இல்ல அதை பார்த்து கொண்டு இருப்பது என்பது ஒரு இந்தியாவினுடைய ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு இந்தியாவுடைய சட்டம் இருக்கு. கார்பரேட்டுகள் நினைச்சா அவங்க எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வேணாலும் மீறி என்ன செய்யலாம், இந்தியாவில் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் இந்த ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் செஞ்சது இல்லாம இப்ப ரெட் டாக்ஸின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி வேற இப்ப பைக் டாக்ஸி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப இது மாதிரி எல்லாம் நீங்க பைக் டாக்ஸி, நீங்க வேலை வாய்ப்பை உங்களால உருவாக்க முடியல, அதனால நீங்க பைக் டாக்ஸி அனுமதிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை எல்லார்கிட்ட வந்தாலும் நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க முறையா என்ன செய்யுங்க, அவங்கள எஃப்சி காட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு வாடகை வாகனத்துக்கு உண்டான வரியை போட சொல்லுவாங்க. ஆனா அது முதல்ல அது விபத்து அதிகமா நடைபெறக்கூடிய ஒரு வாகனம். ஹெல்மெட் கட்டாயம் போடணும். ஹெல்மெட் போட்டாலும் உங்களுக்கு உயிரிழப்பு நீங்க அதிகமான உயிரிழப்பு எங்க நடக்குது, பைக் டாக்ஸில தான், பைக்ல தான் நடக்குது. அப்ப ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாகனத்தை எப்படி நீங்க இந்த அரசு அனுமதிக்குதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல. ஆக மக்கள் மேல உங்களுக்கு இது இருந்தா, அதாவது அன்பு இருந்தா, மக்கள் மேல உங்களுக்கு மக்களை நீங்க பாதுகாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓலா, ஊபர் போன்ற, அந்த ராபிடோ போன்ற பைக் டாக்ஸிகளை உடனடியாக தடை செய்யணும்னு எஸ்யூடி தொழிற்சங்கத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. முகமது ஃபாரூக், தேசிய பொதுச் செயலாளர், சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன்.